ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பூர்ண கொழுக்கட்டை தாங்க. என் பிக்கெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க, எனக்கு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு காட்டுங்க அக்கா அப்படின்ட்டு. அந்த தம்பிக்காக இப்போ நான் அது செஞ்சேன். இது போல் உங்களுக்கும் நான் என்ன ரெசிபி செய்யணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு 200 கிராம் நான் நைட்டே நல்லா அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். காலையில் நம்ம செய்கிறதுக்கு காலையில் பார்த்தா நல்லா முளைக்கட்டி அழகாக இந்த பாருங்கள் ஊறியிருக்கு. ஊறினோன்னு நிறையா வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பூர்ணத்துக்கு நம்ம செய்ய போகிற பூர்ண கொழுக்கட்டைக்கு ஹெல்த்தியாக செய்வோம் அப்படின்ட்டு வெறும் சர்க்கரையும் வெறும் தேங்காய் பூ மட்டும் வச்சு செய்யாமல், இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி பருப்பு வகைகள் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது ஒரு பக்கமாக வேகட்டும். இப்போ நான் ஒரு பாக்கெட் மாவு, 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். வீட்டு மாவு, கடை மாவாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. நான் இது வீட்டு மாவு, அதனால லேசாக நம்ம வறுத்துக்கிட்டு லேசாக சூடுபட்டோன்னே நம்ம எடுத்து கொட்டிட வேண்டியதான். இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் நீங்கள் என்ன நட்ஸ் இருக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பு கூட நம்ம வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு, இது கூட நாட்டு சர்க்கரை 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணால் 200 சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரையை நம்ம நேரடியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூக்கிங்க, நல்ல வாசமாக இருக்கும். இதே மண்டை வெல்லம் அந்த மாதிரி வெல்லம்லாம் கரைச்சி சேர்க்கணும். இது கரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம வெந்துருச்சு, பச்சை பயிறு வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பூர்ணம், ஹெல்த்தியான பூர்ணங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு வரைக்கும் பிடிச்ச ஹெல்த்தி ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு மாவில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா இடியப்பம் நம்ம எப்படி மாவு இப்போ செய்வோமோ அந்த மாதிரி சூடு வச்சுக்கிறோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தண்ணி நம்ம சேர்க்க வேணாம். கையில் பிடிச்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு சூடாக இருக்கையில் நம்ம பிசைய முடியாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி பரத்தலான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி பரத்துங்க. உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் அச்சில் வைங்க. அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி பாத்திக்கிட்டு உள்ள பூர்ணத்தை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல, அதில் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. பொதுவாக அவியல் பொருள் ஜாமான் எல்லாமே நல்லது, ஹெல்த்தி. அதில் வந்து கொழுக்கட்டையும் அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் உள்ளே வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் இல்லை, அது கூட நமக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. வயிறு வேக்காலம், புண்ணு எல்லாத்துக்குமே நல்லதுங்க. பச்சை பயிரில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி பச்சை பயிரை நம்ம எந்த வகையில் வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம என்னென்ன டிசைனில் பண்ணணுமோ நம்ம இஷ்டம்தான். சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம சிட்டி பானை வச்சு விளாண்டுருக்கோம்ல, அந்த மாதிரி மாவை டிசைனாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. கொஞ்சம் லைட்டை கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பிசுபிசுப்புன்ற கையில் ஒட்டாமல் இருக்கும். தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு என்னென்ன டிசைனில் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க வேண்டியதான். 10 to 15 நிமிஷம் போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.